Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. enecot.com மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம். நான் தான் இங்கே என்னை மீறி எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறார் இல்லையா? அந்த இது வந்து தன் கையை விட்டு போகுது. எங்கே போகுது? கோகா மணிக்கிட்ட போகுதா, இல்லை ஏகே மூர்த்தி கிட்ட போகுதா, எங்கே போகுது? ஸோ மகன்கிட்ட தான் போகுது. அப்படி இருக்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. வேறு வழி இல்லாமல் நான் சொல்கிறேன், வேறு வார்த்தை இல்லை. அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே நீங்கள் பேசக்கூடியது எல்லாமே நீங்கள் வந்து ஜாடமாடையாக நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அன்புமணி தான் சொல்கிறீங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. மாநாடை பற்றி பேசுகிறீங்க. அந்த மாநாட்டே நான் சொல்கிறேன், முழு நிலவு மாநாடு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி பொதுக்குழு ஒரு மைக்கை போட்டார். இவரும் எழுந்து நான் நம்பர் தரேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? நீங்கள் இவ்வளோ வயசு பெரியவர், நீங்கள் கொச்சப்படுத்தலாமா? மகனும் மருமகனும் என் காலில் விழுந்து அழுதாங்க, அவங்க அம்மா வாட்டர் பாட்டில் தூக்கி அடித்தார், இதெல்லாம் பேசுகிறாமா? இதெல்லாம் வந்து பேசுறது அர்த்தமற்றது சார். என்ன தப்பு? நான் தான் தப்பு பண்ணிட்டேங்கிறார் சார். தப்பு பண்ணிட்டீங்க, என்ன பண்ணலாம் இப்போ? ஆனால் இப்போ உங்ககிட்ட வருவோம் நம்ம. இப்போ நீங்கள் உங்ககிட்ட என்ன நிதானம் இருக்கு? அந்தந்த பிரச்சனையை அப்பப்போ முடிச்சிருக்கணும். இப்போ சொல்லுங்க, இப்போதான் நீங்க நிறுவனர், இன்னைக்கு நீங்க தான் நிறுவனர். இப்போ சொல்லுங்க, பிஜேபியோட அலைன்ஸ் நம்ம போகக்கூடாது. நான் சொல்ற நிறுவனர் நான் இருக்கிறதா முடிவு. பிஜேபியோட கூட்டணி போகக்கூடாது. பிஜேபி வந்து அதிமுக கூட்டணி இருந்தனால அதிமுக கூட்டணி கிடையாது, டிஎம்கேயோட கூட்டணி இல்ல தாவேக்கோட கூட்டணி டிக்ளேர் பண்ணுங்க. நீங்க தான் நிறுவனர், சொல்லுங்களா பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்ப காலம் நீங்க எடுத்தீங்கனால எல்லாமே துரோக அரசியல் தான். கார்வெட்டி குருக்கு துரோகம் பண்ணி அது இப்போ இவரே சொல்றாரு. இப்பவே இந்த பிரச்சனை எதனால? இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய தொகையை வாங்கிட்டாங்க. அந்த தொகை வந்து குடும்பத்துக்குள்ள சோன்றுச்சு. இப்போ வந்து கூட்டணிக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம வந்து அதிமுக கூட்டணிக்கு போகணும். அதிமுக இப்போ பிஜேபி இருக்கு. உங்களை தனிப்பட்ட முறையில் ஒரு நபர் வந்து எவ்வளோ கொச்சப்படுத்தி பேசுகிறாரு, ஒரு பெண்ணை மையப்படுத்தி பேசுகிறாரு, அது உங்களுக்கு அசிங்கமாக தெரியல, அதுக்கு மறுப்பு இல்லை. ஒரு நபர் வந்து ஒரு பெண்ணை மையப்படுத்தி இந்த வயசில் உங்க பேசுகிறாரு, அது உங்களுக்கு அசிங்கமாக தெரியல. யார் பேசுனது? ராமமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுகிறாருல, அந்த வன்னியர் சங்கத்தில் இருக்க அமைப்பில் இருக்கிறவர். ராமதாஸை பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு. சார், பின்னாடி இருந்து இயக்குறது நான் சொல்கிறேன். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் வந்திருக்காங்க. அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு சார். சார், சமீபத்தில் பாமகவில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இது போன ஒரு 2 மாசமாவே நடந்துட்டு இருக்கு. ஆனால் போன வாரம் ஒரு கருத்து வந்து ராமதாஸ் வந்து எனக்கு அன்புமணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாரு. திடீர்னு இப்போ இவ்வளோ குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்க வச்சுட்டே இல்லை, அவரு ஒரு விரக்தியின் வெளிப்பாட்டை தான் அவர் தெரிவிக்கிறார். மன அழுத்தம் அது இதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? விரக்தியின் வெளிப்பாடு என்னென்னா, தான் உருவாக்கின கட்சி தன் கட்டுப்பாட்டிலே கடைசி வரைக்கும் இருக்கணும், நாம் சொல்கிறது தான் எல்லாருமே கேட்கணும், நான் தான் இங்கே என்னை மீறி எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறார் இல்லையா? அந்த இது வந்து தன் கையை விட்டு போகுது. எங்கே போகுது? கோகா மணிக்கிட்ட போகுதா, இல்லை ஏகே மூர்த்தி கிட்ட போகுதா, எங்கே போகுது? ஸோ மகன்கிட்ட தான் போகுது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு விரக்தியின் வெளிப்பாடு, நம்ம கைக்குள்ளே எதுவுமே இல்லை, நம்ம கை விட்டு எல்லாமே போகுதுன்ற அதை வெளிப்பாடாக தான் அவருடைய ஒரு புலம்பலாக தான் இருக்குது. கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு, வேறு வழி இல்லாமல் நான் சொல்கிறேன், வேறு வார்த்தை இல்லை. அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே ஒரு புலம்பலாக தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த மாற்றங்களுக்கான காரணம் என்ன? இல்லை, மாற்றங்களுக்கு காரணம் வயது மூப்பு ஒன்று. குடும்ப பிரச்சனையை குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கணும். இது அரசியல், முழுக்க முழுக்க அரசியல் என்பது கேட்டால் ஏதோ உங்கள் கட்சிக்குள்ளே நடக்கிற அரசியல் மட்டுமே கிடையாது. இன்னொரு கட்சியோ நீங்கள் வந்து ஒரு கூட்டணியை தீர்மானிக்கிற இடத்துல நீங்கள் இல்லை. நீங்கள் உங்களை கூட்டணியில் சேர்த்துக்கலாமா வேணான்ற தீர்மானிக்கிற இடத்துல இங்கே கட்சிகள், ஆண்ட கட்சிகள் 2 கட்சிகள் இருக்குது. புதுசாக வந்த கட்சிகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் வந்தால் சேர்த்துக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்து உங்ககிட்ட சேர்ற மாதிரி இல்லை. நான் தாவேக்கா சொல்கிறேன், தாவேக்கா கிட்ட வந்து நீங்கள் வேணால் வந்து சேரலான்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் 35 ஆண்டு காலம் அரசியல் உங்கள் பயணம், 40 ஆண்டு காலம். அப்போ இன்றைக்கி நேற்று வந்த கட்சி கிட்ட நீங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்ற இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க, வந்தால் சேர்த்துக்கிறோன்ற மாதிரி. ஸோ அதனால் 2 ஆண்ட கட்சிகள் இருக்குது. அப்போது அவங்களோட கூட்டணிக்கு போகிற இடத்துல நீங்கள் இருக்கும்போது உங்கள் அரசியல் குடும்ப பிரச்சனையை வந்து இங்கே குடும்ப அரசியலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாரிசு அரசியலும் சேர்ந்துக்குதாங்க. நீங்கள் திடீர்னு முகுந்தன் ஒருத்தரை வாரிசாக கொண்டு வரணும்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்க. ஏற்கனவே இங்கே வந்து ஒட்டுமொத்த தொண்டர்கள் மட்டுமே இல்லை, ஒட்டுமொத்த வன்னியர்களும் சரி, அதை கலந்து மக்களும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியோட அடுத்த வாரிசுனா அது அன்புமணி தான் சொல்லுவாங்க. அப்படி தான் பார்க்கப்படுது, அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தார். அப்படி தான், ஆமாம், அப்படி தான் இவரே தானே கொண்டு வந்தார். இப்போ திடீர்னு உங்களுக்குள்ள குடும்பத்தில் உள்ள சில குழப்பங்கள் இருக்குன்றதுனால இல்லை இதெல்லாம் ரப்பர் வச்சு அழிச்சிருங்க, இனிமேல் நான் சொல்கிறத எழுதிக்கங்கன்னு சொன்னால் இது என்ன? இது அதை தாண்டி நீங்கள் வந்து உங்களுடைய பொது மேடைகள்லையே நீங்கள் வந்து யாரை அசிங்கப்படுத்துறீங்க?
நீங்கள் வந்து மகனை வந்து நீங்கள் உங்கள் கைக்குள்ளே இருக்கலாம் சார், மகன் எப்படி பார்க்கப்படுறாரு? அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, முன்னாள் எம்பி, முன்னாள் மத்திய அமைச்சர், உங்கள் கட்சியிலேயே வந்து ஒரு தலைவர். இப்போ நீங்கள் செயல் தலைவர் கூட போட்டிங்க, அது கூட அவர் அமைதியாக தானே போயிட்டார். திடீர்னு தலைவர் கிடையாது, செயல் தலைவர் நீங்கள், அதுக்கும் அவர் அமைதியாக தான் போயிட்டார். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வயது மூப்பு ஒரு காரணம். குடும்பத்தை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. குடும்பமும் ஒரு கண்ட்ரோலில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவர் ஒரு உத்தரவு போடுறாரு, அன்புமணியும் மதிக்கலை, முகுந்தனும் மதிக்கலை. முகுந்தனாவது என்ன செய்யணும்னு கேட்டால் மதிக்கணும்ல. முகுந்தன் விலகிட்டாரு, அவர் விலகிட்டாரு. அப்போ என்ன இருந்ததுன்னா குடும்பத்திலே உங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு தானே பொருள். ஓகே, நமக்கு நோக்கம் அது இல்லை, குடும்பத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் இவர் செயல்படக்கூடிய அந்த செயல்பாடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இவருடைய பேச்சுக்கள் எல்லாமே கேட்டால் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குல்ல. அது மகனாக இருக்கட்டும், ஒரு கட்சியோட வந்து ஒரு பொறுப்பில் இருக்கட்டும் சார், நிர்வாகியாக இருக்கட்டும், அசிங்கப்படுத்தக்கூடாது. யாராக இருந்தாலும் நம்ம கடந்த காலத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். அன்புமணி வந்து கோகாமணியை வந்து சட்டமன்றத்துக்கு போகும்போது அவர் வந்து நீங்கள் அங்கே போய் என்ன கிழிக்க போகிறீங்க ஏதோ கேட்குறாரு. அப்போ நம்ம அதை கண்டிக்கிறோம்ல. அப்போ நீங்கள் மேடையில் உட்கார வச்சு மகனாக இருந்தால் கூட நீங்கள் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமும் சரி, நீங்கள் பேசக்கூடியது எல்லாமே நீங்கள் வந்து ஜாடமாடையாக நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அன்புமணி தான் சொல்கிறீங்க, எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. மாநாடை பற்றி பேசுகிறீங்களா? அந்த மாநாட்டே நான் சொல்கிறேன், முழு நிலவு மாநாடு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி பொதுக்குழு ஒரு மைக்கை போட்டார், காலை ஆட்டினாரு, அப்படி போட்டார், இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டு தரப்புலையுமே அது அன்றைக்கி அப்படி நடந்திருக்கக்கூடாது. இவரும் எழுந்து நான் நம்பர் தரேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த ஆட்டிடியூட் அவருக்கு ரொம்ப. அதுதான் நான் இது ரெண்டு பேருக்குமே அந்த பிழை இருக்குது. ஆனால் அடுத்தடுத்து இதை வந்து சரி பண்ணிக்கணும்ல. நீங்கள் இப்போ பெரியவர் நீங்கள் பண்ணக்கூடாதுல்ல. அவர் மைக்கு போட்டார், நீங்கள் இவ்வளோ வயசு பெரியவர், நீங்கள் கொச்சப்படுத்தலாமா? மகனும் மருமகனும் என் காலில் விழுந்து அழுதாங்க, அவங்க அம்மாவை வாட்டர் பாட்டில் தூக்கி அடித்தார், இதெல்லாம் பேசுகிறாமா? இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது சார். அம்மாவுக்குள்ளேயும் 1000 அவங்களுக்குள்ளே இருக்கும். எப்படி இருந்தாலும் தாய்மடி தானே இல்லை. அதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே நடந்ததெல்லாம் வந்து இங்கே வந்து இப்போ அவருக்கு வயசு 60 ஆகுது அன்புமணிக்கு, அவரே பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டார் இல்லையா? ஆமாம். அப்போ நீங்கள் வயது மூப்பில் இருக்கிறவர், நீங்கள் வந்து 85 வயசு உள்ளவர், நீங்கள் கூப்பிட்டு சமாதானமாக பேசி ஒருமித்த ஒரு முடிவு எடுத்து விடணும்ல. ஜென்ரேஷன் அதானே சார், அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் உங்களுக்கு பிள்ளை கொடுக்குறீங்க, இல்லை வந்து வெளியாள் கொடுக்குறீங்க, மற்ற கட்சி நிர்வாகி கொடுக்குறீங்களா, அடுத்த வாய்ப்பு வந்து அடுத்த வாரிசு கொடுக்கணும். அது மகனானா இருக்கட்டும், இல்லை யாருனா இருக்கட்டும். இல்லை நானே இருப்பேன் கடைசி வரைக்கும்ன்றது அது எப்படி சரியாக இருக்கும்? இவருக்கு வந்து அன்புமணி இப்போ உங்களை யாரும் நீக்கல. இப்போ அன்புமணி வேணா நீங்கள் நீக்கத்துக்கு முயற்சி எடுக்கிறீங்க, அது ஃபெயிலியர் ஆகுது. பட் ஆனால் டாக்டர் வந்து இவரை யாராவது வந்து ஒதுக்குறாங்களா? நாங்கள் எடுக்கிறது தான் முடியுங்க. அங்கே அகிலேஷ் யாதவுக்கும் முலாயம் சிங் யாதவுக்கும் எவ்வளோ சிக்கல் நடந்துச்சு, எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. அதனால் ஒரு விஷயம் நல்லா இவங்களுக்கு தெரியுது, இது குடும்ப அரசியல், குடும்ப கட்சின்னு ஆயிடுச்சு. அன்புமணி தான் வந்து அடுத்த வாரிசுன்னு டிக்ளேர் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கே தெரியும். இனிமேல் அதை திடீர்னு ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் ரப்பர் வச்சு அழிச்சிடுங்க, நாளை வந்து முகுந்தன் தான், ஏன் நான் தான் தலைவர், அப்போ நீங்கள் வந்து ஒரு சர்வாதிகார தோரணையில் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. எவ்வளோ நாட்கள் அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிறதையெல்லாம் கேட்டுட்டு போயிடுவாங்க. அவரோட அனுபவத்தில் அவர் சொல்லலாம் இல்லையா சார்? அனுபவத்தில் சொல்லலாம் சார். இங்கே அவங்களுடைய அனுபவங்கள் வந்து மதிக்கப்படணும், ஏற்கப்படணும். அங்கே வந்து உங்களுடைய யாரும் ஏற்றுக்கலை, அன்புமணி மட்டுமே இல்லை, அங்கே கூட இருக்கவங்க யாருமே. அப்போ அன்புமணி மட்டும் தான் எதிர்க்கிறாரு சொன்னால் அன்புமணி தனியாக தானே இருப்பார். இன்றைக்கி மாவட்ட செயலர்லாம் அவர் பின்னாடி தானே போகிறாங்க, ஏன் கோகாமணியும் அவர் பின்னாடி தானே போகிறாரு, ஏகே மூர்த்தி, அடுத்த நிர்வாகிகள் எல்லாமே. இப்போ இதோட யாருமே இல்லையே, மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் கூடுறாரு, 10 பேர் தான் வராங்க, மீதி யாரும் வரல. அது அன்புமணி தான் தடுத்தாங்கன்ற பேர். அதெல்லாம் சார் அதுதான் சார் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது சார். இப்போ இவர் கூப்பிட்டுருக்காரு, இப்போ போகாத நபர்லாம் வந்து இவர் தடுத்துட்டார் சொல்ல முடியுமா? இப்போ 25 பேர் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க, அப்போ போகாத ஆள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துட்டார் சொல்ல முடியுமா? எந்த பக்கமும் போகாமல் கூட சில பேர் இருப்பாங்க. இது வந்து இவங்க குடும்பத்துக்குள்ளே பேசி முடிவு பண்ணோம். மேலே வார்த்தைகளை கொட்டி காயப்படுத்தி உறவுகளையும் காயப்படுத்தி இதெல்லாம் ஒரு நாளில் முடிகிற விஷயம் கிடையாது. நீங்களாம் உருவாக்குனது தான் எல்லாமே, நீங்களே பேசுனது தான் எல்லாமே. என்றைக்கு நீங்கள் வந்து 2 திராவிட கட்சிகளை கூட்டணி வச்சா அது வந்து தாயை புணர்வதற்கு சமம் சொன்னீங்களோ, அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் கூட்டணி வச்சிங்களோ அப்போவே அன்றைக்கே டாக்டர் ராமதாஸோடைய மரியாதை வந்து கீழே விழுந்தது. இது ஃபேக்ட் நான் சொல்கிறது, அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கக்கூடாது. இனி அது பெரிய விஷயமா, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஏதோ பிரச்சனை, இவர் வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டாராம், அதை வந்து இப்போ பேசுகிறீங்க. அங்கே என்ன நடக்குது சுச்சுவேஷன் நமக்கு தெரியாது சார், தவறு தான். தாயை கை நோக்கலாம் தவறு தான். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். அன்றைக்கி என்ன தள்ளுமுள்ளு நடந்தது, என்ன நடந்தது, கூச்சல் குழப்பம் என்னன்னு நமக்கு தெரியாது இல்லை. ஸோ அதனால்
நீங்கள் வந்து கடந்த காலத்தில் நீங்கள் என்ன பேசுனீங்கிறதெல்லாம் நீங்களே வந்து மறந்துடுறீங்க. அவர் ஞாபகப்படுத்தணும். அவர் என்ன சொல்றாரு, நான் தப்பு பண்ணிட்டேன்னு அவர் சொல்றாரு. நான் அன்புமணி ஆக்குனதே தப்புங்கிறாரு. சார் இதெல்லாம் வந்து பேசுறது அர்த்தமற்றது சார். என்ன தப்பு? நான் தான் தப்பு பண்ணிட்டேங்கிறாரு. சார் தப்பு பண்ணிட்டீங்க, என்ன பண்ணலாம் இப்போ அவர் நீக்கிட முடியுமா? ஒரு இயக்கம் சார் இது. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 2 தனிநபர்கள் பிரச்சனை கிடையாது. அன்புமணின்ற தனிநபருக்கும் ராமதாஸ் என்ற தனிநபருக்குள்ள பிரச்சனை இல்லை. அது ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்தணும். இல்லை இயக்கம் வந்து பார்த்தோன்னா வந்து உயிர்ப்போட இருக்கணும். இங்கே தனிநபர்கள் முக்கியமே கிடையாது. அந்த தொண்டர்கள் என்ன வந்து யாரை விரும்புகிறாங்க? அன்புமணியான் அன்னைக்கு வந்து அவர் வந்து அந்த முழுநிலவு மாநாட்டில் கட்சி தொண்டர்கள் மட்டுமே வரல, அங்கே வன்னியர்கள் கூடின அந்த கூட்டம். அது அந்த இடத்துல நீங்கள் வந்து நீங்கள் வந்து மேடையில் வந்து மாநாடை பற்றி பேசாமல் முழுக்க அன்புமணி பற்றி பேசுனீங்க. முதல்ல ரெண்டாவது உங்கள் லாங்குவேஜ் எப்படி இருக்கு? 4 செல்லு வச்சுக்க, 4 கார் வச்சுக்க, ரியல் எஸ்டேட் பண்ணிக்க, ஏகபோக ஒரு முதலாளி மாதிரி வந்து ஒரு நிறுவனத்தோட முதலாளி மாதிரி பேசுகிறார் அவர் டாக்டர் ராமதாஸ். இது ஒரு கட்சியோட தலைவராகவே பேசலை. ஸோ இதுதான். அங்கேயும் அவர் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தார். யார்? அன்புமணி வந்து ரொம்ப பொறுமையை கையாண்டார். அங்கே கூட 2 பேரும் முகத்தை கூட பார்த்துக்கல. ஒரு அந்த இடத்துல நான் சொல்கிறேன் சார், இங்கே யாருக்கும் சப்போர்ட்டாக பேச நமக்கு என்ன இல்லை. அன்புமணி நிதானத்தை கையாளுறாரு பேச்சில். இப்போ அவரால் ப்ரெஸ் மீட் கூட முடியாதா? உங்கள் மேலே சொல்லணும், அவர் எவ்வளோ சொல்லலாம்? அப்பா மேலே சொல்லணும்னா அவரும் கூட வந்து ப்ரெஸ்ஸுக்காரங்க கூப்பிட்டா ஒரு 100 பேர் வரப்போகிறாங்க. போட்டுங்கப்பா, நான் சொல்கிறதெல்லாம் எழுதிக்கங்கன்னு சொன்னாருன்னு வச்சுங்க, நல்லா இருக்குமா அது? இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா அன்புமணிக்கு அந்த நிதானமே இல்லைங்கிறார் சார். நம்ம இப்போ நீங்கள் உங்ககிட்ட நிதானம் இருக்குது, அவர்கிட்ட நிதானம் இல்லை. நமக்கு தெரியுமா சார், கடந்த காலத்தில் இதே முதலமைச்சர் துண்டு சீட்டு சொன்னவர், எடப்பாடி வந்து டயர் நைக்கின்னு சொன்னவர், அது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ உங்ககிட்ட வருவோம் நம்ம. இப்போ நீங்கள் உங்ககிட்ட என்ன நிதானம் இருக்குது? அந்தந்த பிரச்சனையை அப்பப்போ முடிச்சிருக்கணும். அவர் என்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற சில குற்றச்சாட்டு சொல்கிறீங்கல்ல, பாராளுமன்ற தேர்தல் வந்து முடிஞ்சிருச்சு சார். அன்னைக்கு கூட்டணி அதெல்லாம் முடிஞ்சு கதை முடிஞ்சு இப்போ 26 நோக்கி போயிட்டுருக்கோம். 26 தேர்தலை பற்றி தான் நீங்கள் பேசணும். அங்கே நம்ம யாரோட கூட்டணிக்கு போகிறோம், அதுதான் விவாதமாக நடக்கணும். அதுதான் சண்டே வந்துருச்சுன்னு சொல்கிறோம். சரி, சண்டே வந்தால் கூட சரி. இப்போ சொல்லுங்கள், இப்போ தான் நீங்கள் நிறுவனர், இன்றைக்கி நீங்கள் தான் நிறுவனர். இப்போ சொல்லுங்கள், பிஜேபியோட அலைன்ஸ் நம்ம போகக்கூடாது. நான் சொல்கிற நிறுவனர், நான் எடுக்கிறது தான் முடிவு. பிஜேபியோட கூட்டணி போகக்கூடாது. பிஜேபி வந்து அதிமுக கூட்டணி இருந்ததுனால அதிமுக கூட்டணி கிடையாது, டிஎம்கேயோட கூட்டணி, இல்லை தாவேக்கோட கூட்டணி டிக்ளேர் பண்ணுங்கள். நீங்கள் தான் நிறுவனர், சொல்லுங்களேன் பார்க்கலாம். பிரச்சனை இப்போ அது கிடையாது. எந்த முடிவு இருந்தாலும் நான் தான் எடுப்பேன். அப்படி ஆயிடுச்சு. அது காரணம் ஈகோ. நீ தலைவர் கிடையாது, நான் தான் முடிவு எடுப்பேன். இப்போ எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? பிச்சைக்காரர் வந்தான்னாக்கா மருமக வந்து என்ன, இல்லைப்பா எதுவும் இல்லைப்பா போப்பா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மாமியார் வந்து ஏப்பா இங்கே வா, அவள் எப்படி சொல்லுவா இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இல்லை போ அப்படின்வாங்களாம். அந்த அதிகாரம் இப்போ அப்படி தான் தோணுது. கடந்த காலத்தில் நீங்கள் கூட்டணி வைக்கலையா? மோடியை 2 கையும் பிடிக்கலையா? சொல்லுங்கள், பிஜேபியோட கூட்டணி வேணாம். மோடி கையை நீங்கள் பிடிச்சா அன்புமணி பிடிச்சாரா? இதே டாக்டர் ராமதாஸ் தான் மோடியோட கையை பிடிச்சிருக்காரு. அவர் கடந்த காலம் வந்து மோடிக்கு பிரதமர் ஆகும்போது வார்த்தை சொல்லலையா நீங்கள் ஃபோனில்? ஸோ இதெல்லாம் நடந்தது. நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்ப காலம் நீங்கள் எடுத்தீங்கனாலே எல்லாமே துரோக அரசியல் தான். வாழப்பாடி ராமமூர்த்தி என்றவர் தான் காங்கிரஸோட தலைவராக இருந்தார், மாநில தலைவராக இருந்தார். அவர் தான் கூப்பிட்டு போயிட்டு இதுதான் செங்கோட்டை, இதுதான் வந்து ஜன்பத் ரோடு, இதுதான் சாந்தி சோக்கு, இப்படி வந்து இதுதான் வந்து பாராளுமன்ற கட்டிடம், இதெல்லாம் அங்கே சுற்றி காட்டினதே வந்து கட்டினா வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி தான். அவருக்கே இவங்க வந்து துரோகம் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கார்வெட்டி குருக்கு துரோகம் பண்ணி அது இப்போ இவரே சொல்கிறார். இப்போ யாராவது சொன்னால் கூட பரவாயில்ல, இவரே சொல்கிறாரு. அப்புறம் ஏன் இன்னும் பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் வந்து எம்ஜிஆர் வந்து அப்போ வந்து சிக்காகிற காலகட்டம் 80களில் நான் சொல்கிறேன். பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் கூப்பிட்டு வந்து இதுதான் வந்து ரெட் ஃபோர்ட் தான் நம்ம செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, இதுதான் வந்து ராமவரம் தோட்டம், இதுதான் கோபாலபுரம் அப்படின்னு காட்டினது யார்? பண்ருட்டி ராமச்சந்திரன். ஸோ எவ்வளோ பேர் அந்த தீரன் ஒருத்தர் இருப்பார் அந்த கட்சியில். அந்த அவர் எத்தனை முறை நீக்கினாங்க, எத்தனை முறை சேர்த்தாங்கன்னே தெரியாது சார். அங்கே வந்து பூதா இளங்கோவன், பூதா இன்னும் பழைய லீடர் நிறைய பேர் இருக்கு, அவங்கெல்லாம் காலி ஆகிட்டாங்க, போயிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து காலாவதி ஆகிட்டாங்க. துரோகம் எப்படி ஆகும்? இப்படி தான் இல்லை சார், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தன்னுடைய மகனை கொண்டு வரணுன்றதுக்காக இப்படி வந்து வந்து கட்சியில் பல பேரை களை எடுத்தவங்க தான். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பேசுகிறது எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? நீங்கள் உண்மையாக எதுக்கு கொந்தளிக்கணும் சொல்லுங்கள்? உங்கள் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வருது, அந்த குற்றச்சாட்டை நீங்கள் கடந்த காலத்தில் பேசின பல லாங்குவேஜ் இருக்குது டாக்டர் ராமதாஸ். யூடியூப்பில் இந்த பத்திரிகையாளர்களை அவர் எவ்வளோ பேசியிருக்காரு தெரியுமா? நிறைய வந்து வார்த்தைகள் கேட்டால் அது வந்து ஆணவத்தோடு பேசின வார்த்தைகள். அதெல்லாம் அந்த வார்த்தையை தான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து துண்டு சீட்டு சொல்லி வந்து கலைஞர் விமர்சனம், ஸ்டாலினை விமர்சனம் பண்ணார். இது அன்புமணி டயர் நக்கிட்டுன்னு சொல்லி சொன்னவர். அன்புமணியும் சலைச்சவர் கிடையாது,
அப்பா இப்படி இருக்கிறாரு, மகன் அப்படி இருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நடக்கிற விஷயத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்புமணி கொஞ்சம் நிதானமாக கையாளுறாரு, இவர் வந்து மோசமாக பேசுகிறாரு. அந்த கட்சியோட நிர்வாகி ஒருவர் ஜனநாயகம் இருக்கிறதுனால தான் அந்த கட்சியில் இப்படி இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க இப்படி சொல்லிக்க வேண்டியதுதான். இது இது ரொம்ப தேஞ்சு போன ஒரு வசனம், இது ரெக்கார்டு. இது ஜனநாயகம் தான் சண்டை போட கிடையாது. சண்டை போடாமல் ஒருமித்த கருத்து இருந்தாலும் அங்கே ஜனநாயகம் இருக்குன்னு அர்த்தம். ஒருமித்த கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அங்கே ஜனநாயகம் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டு தரப்புல சண்டை போட்டுட்டா ஜனநாயகம் இருக்கிறதுன்னு கிடையாது. ஒரு தடவை சொல்லிக்கலாம் அப்படி வேணா. ராமதாஸ் எப்படிப்பட்டவர்னு அவங்க சொல்றாங்கன்னா, ஒரு தடவை ஜெயலலிதா வந்து கூட்டணி இல்லை, இப்போ 91ல் இந்த மாதிரி 4-5 தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க போல, செலவுக்கு பணம் வச்சுக்கங்கன்னு ஜெயலலிதா ஒருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்புனதாகவும், அந்த காரை வந்து நான் அப்படியே எரிச்சிருவேன் அப்படின்னு ராமதாஸ் சொன்னதாகவும். இதெல்லாம் வந்து நிறைய கதை சார், அதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. பெட்டி வாங்குற எல்லா கட்சிகளும் பெட்டி வாங்குற கட்சி. பட் இவங்களுக்கு ஏன் அந்த பேர் வந்து நின்றுதுன்னா, எல்லாரும் கொஞ்சம் காலம் கடந்த பிறகு மாறுவாங்க, அணி மாறுவாங்க. இப்போ 2 உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன். 2 தேர்தல் இந்த திராவிட கட்சியோடு இருப்பாங்க, இன்னொரு 2 தேர்தல் அந்த திராவிட கட்சியோடு இருப்பாங்க. எல்லா கட்சியிலுமே பெட்டி வாங்குற கட்சி தான். எல்லா கட்சியும் எந்த கட்சியோட நீங்கள் சேர்த்துங்க, பெட்டி வாங்க. கம்யூனிஸ்டும் சேர்த்தே சொல்கிறேன், பெட்டி வாங்க. எனக்கு அதுக்கு காரணம்னு சொன்னால் பிரச்சார எக்ஸ்பெண்டிச்சர், பிரச்சாரத்துக்கு செலவுக்குன்னு சொல்லிட்டு கூட அது பகிரங்கமாக பேட்டியை கொடுத்தாங்க. அதில் இருக்க கம்யூனிஸ்டில் சேர்ந்தவங்களே எல்லாரும் பெட்டி வாங்க. ஆனால் வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 தேர்தல் வரைக்கும் இந்த பக்கம் நிற்பாங்க, ஒரு 2 தேர்தல் அந்த பக்கம் போவாங்க. இவங்க என்னன்னு கேட்டால் இந்த தேர்தல், அடுத்த தேர்தல் அங்கே, அடுத்த தேர்தல் இங்கே, இப்படி வந்து கடந்த காலத்தில் நிறைய இவங்க வந்து மாறியிருக்காங்க. அதனால் பெட்டி வாங்குற கட்சினா ஏதோ இவங்க மட்டும்தான் பெட்டி வாங்குறவும் கிடையாது. அதே சமயத்தில் இந்த நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் ஒரு கதை, இது அவர் பணம் கொடுத்தா அப்படியே நம்புற மாதிரி இருக்கா, அதெல்லாம் வந்து பொய்யான விஷயம். இப்போவே இந்த பிரச்சனை எதனால், இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய தொகையை வாங்கிட்டாங்க, அந்த தொகை வந்து குடும்பத்துக்குள்ளே சுழன்றுச்சு. இப்போ வந்து கூட்டணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போகணும். அதிமுகவோட இப்போ பிஜேபி இருக்குது, அதனால் அங்கேயும் போக முடியும். அதிமுகட்டு வாங்கினது அதிமுகவோட போகலை கூட்டணிக்கு, அப்போ என்டிஏவோட போயிட்டாங்க. இப்போ என்டிஏவும் சேர்ந்து இப்போ ஏடிஎம் கூட இருக்குது, இப்போ ஏடிஎம் கூட போயாகணும். அப்போ தான் அந்த வாங்கினதை சமன் பண்ண முடியும், கூடுதலாகவும் கேட்டு வாங்க முடியும். ஆனால் இப்போ இவருக்கு என்னென்னு கேட்டால் குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு குழப்பம் இருக்குது, அந்த பணத்தோடு சேர்ந்து குழப்பம் இருக்குது. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நான் சொல்கிறதான் கேட்கணும். இப்போ அதனால தான் வந்து நேற்று வரைக்கும் வந்து உன்னை வந்து எனக்கு பார்க்குறோமா, நான் எனக்கு அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது இந்த 10.5 விஷயத்தில் ரிசர்வேஷனில். ஸ்டாலினை பேசுனார்ல, உன்னை வந்து நான் வந்து கோட்டையில் வந்து உன்னை வந்து பார்க்கணுமா, எனக்கு அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது சொன்னவர்ல. அப்புறம் இப்போ இந்த 3 நிலவு மாநாட்டில் என்ன சொல்கிறாரு தம்பி ஸ்டாலின் சொன்னாரா, அந்த வார்த்தை எதனால மாறுது? மேடை நாகரிகம் சார், மேடை அதுவும் மேடை தான் சார், அவர் பேசுனதும் மேடை தான் சார், அது பொதுக்குழு சார், அதுவும் மேடை தான். ஆனால் மாற்றம் எதனாலும் கேட்டிங்கன்னா, இப்போ அன்புமணி ஸ்டாண்டுக்கு ஒரு நேர் எதிராக எடுக்கிறாரு, டிஎம்கேவோட போகணும்னு நினைக்கிறாரு. அது நடந்தாலும் நடக்கலாம். சரி, எந்த முடிவாக இருக்கட்டும், கூப்பிட்டு வச்சு பேசி நீங்கள் வந்து ஒரு அமிக்கபிளாக ஒரு இணக்கமாக பேசிக்கணும்ல. அதை விட்டுட்டு நீங்கள் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. யாராக இருந்தாலும் அசிங்கப்படுத்தக்கூடாது சார், எந்த மனுஷனும் அசிங்கப்படுத்தக்கூடாது. நீங்கள் மேடையில் உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறீங்க அன்புமணி. இப்போ என்ன சொல்கிறீங்க, பத்திரிகைலாம் வர வச்சு என் காலில் விழுந்து கெஞ்சினாங்க மகனும் மருமகளும். ஆமாம், என்ன தப்பு? அப்பா காலில் மகன் விழுறது தப்பா? நான் கேட்குறேன். எடப்பாடி சொல்லுங்கள், நீங்கள் வந்து சின்னம்மா காலில் தவழ்ந்து போனார் உருண்டு போனார்னு சொல்கிறாங்க, அது இந்த அப்பா காலில் மகன் விழுறது தப்பு என்னன்னு கேட்குறேன். மருமகள் விழுந்தா என்ன, அதை எப்படி நீங்கள் சொல்லி வந்து அசிங்கப்படுத்துங்க? என் காலில் விழுந்து கதறினாங்க, அழுதாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு கட்டத்தில் முடிஞ்சிடுச்சு, பாராளுமன்ற தேர்தல் நடந்த விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க, அது முடிஞ்சிடுச்சு. இப்போ நடக்க போகிறது என்ன, அதானே பேசணும். 26 என்ன நடக்க போகுது அதான் நீங்கள் பேசணும். ஸோ இப்போ பழைய விஷயங்கள் பேசி அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ கொச்சப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அம்மாவை வந்து வாட்டர் பாட்டிலை தூக்கி வீசுறாரு, இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் சார், தவறு தான் சார். அம்மாவை வந்து கை நோக்கிறவன் அம்மாவை அடித்தவன் வழங்கவே மாட்டான், எந்த காலத்திலும் வழங்க மாட்டான். அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாவம் தீராது. ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாதுல்ல, ஒரு குடும்பத்துக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியாதுல்ல. அதை வந்து நீங்கள் வந்து சொல்லி அதை வந்து கொச்சப்படுத்துறது மூலமாக என்ன கிடைக்கும்? அப்போ உங்களுக்கு என்ன நோக்கம்னா அன்புமணியை அசிங்கப்படுத்தணும் நோக்கம் தானே. அன்புமணி மட்டுமே அங்கே அசிங்கப்படலை, கட்சி அசிங்கப்படுது. அதை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இவ்வளோ பெரியவர் நீங்கள் புரிய வைக்கணும்ல யாராவது ஒருத்தர். உங்களை தனிப்பட்ட முறையில் ஒரு நபர் வந்து எவ்வளோ கொச்சப்படுத்தி பேசுகிறாரு, ஒரு பெண்ணை மையப்படுத்தி பேசுகிறாரு, அது உங்களுக்கு அசிங்கமாக தெரியல, அதுக்கு மறுப்பு இல்லை, பதில் நடவடிக்கை இல்லை. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அது எதிர்ப்பு கூட காட்டவே இல்லை, கண்டனம் கூட தெரிவிக்கலன்னு வச்சுங்களேன். ஒரு நபர் வந்து ஒரு பெண்ணை மையப்படுத்தி இந்த வயசில் உங்களை பேசுகிறாரு, அது உங்களுக்கு அசிங்கமாக தெரியல. யார் பேசுனது? ராமமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுகிறாருல, அந்த வன்னியர் சங்கத்தில் இருக்க அமைப்பில் இருக்கிறவர், அவர் பேசுகிறாரு, இந்த வயசில் உங்களை பேசுகிறாரு. அது உண்மையோ பொய்யோ அது வேண்டாம் நமக்கு. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக தெரியல. மகனும் மருமகளும் உங்களை வந்து காலில் விழுந்துக்கிறதுனா அதை சொல்லி நீங்கள் வந்து அன்புமணியை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. என்ன தப்புன்னு கேட்குறேன். அப்பா காலில் மகள் வேளாமல் மருமகள் மகள் எல்லாம் ஒன்று தானே சார்? தப்பான விஷயமா நான் பார்க்குறேன். அன்புமணி பொறுத்த வரைக்கும்
ஸ்டாலினை வந்து துண்டு சிட்டுன்னு பேசியிருக்கிறாரு, வந்து டயர் நைக்கின்னு மாற்று கட்சி பேசுறாரு. நீங்கள் உங்கள் சொந்த கட்சியை நீங்கள் பேசுனீங்கன்னா, இப்போ நாளைக்கு உங்களை மாதிரி அவரும் அன்புமணி உட்காந்துட்டாரு வச்சுங்க, வாங்கப்பா ப்ரெஸ்ஸு யூடியூப்பு இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் எல்லாம் வாங்க, நான் வந்து டாக்டர் ஐயா கதையை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுனாருன்னு வச்சுங்க, அப்போ அசிங்கமாயிடும்ல அது. அப்போ இங்கே என்ன பாதிக்கப்படுது? கட்சி பாதிக்கப்படுது. இங்கே தனிநபர்கள் தாண்டி ஒரு இயக்கம் தானே பாதிக்கப்படுது. மாற்று கட்சி இருக்க விமர்சிக்கிற அளவுக்கு தான் நீங்கள் நடந்துக்கிறீங்க. ஓகே, சமூக வலைதளங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி பாமகவோட தொண்டர்களாக இருக்கட்டும், ஆதரவாளர்களாக இருக்கட்டும், ராமதாஸை பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு. சார் பின்னாடி இருந்து இயக்குறது நான் சொல்கிறேன், மிஞ்சி யார் இருக்க போகிறாங்க? குடும்பத்தில் இருக்கும் தானே சார் இருக்க போகிறாங்க, மகளாக இருக்கலாம், அவ்வளோதானே இருக்கு. பெண்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர் தானே சார் இருக்க போகிறாங்க. அங்கே நேராக இருக்கக்கூடிய வேறு யார் இருக்க போகிறாங்க? இருக்கிற கோகாமணி, ஏக்கமூர்த்தி எல்லாம் இவர் அன்புமணி கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வேறு யார் இருக்க போகிறாங்க? அங்கே இருக்கிற மூன்றாவது எல்லாமே குடும்பத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க, இல்லை இவருடைய மதிப்புக்குரியவங்களா இருப்பாங்க, இவருடைய நேசத்துக்குரியவங்களா இருப்பாங்க, அவ்வளோதானே. அதை தாண்டி வேறு யார் மோடி இயக்க போகிறாரா, இல்லை வேறு யாருன்னா இயக்க போகணும்? ஒன்றும் கிடையாது. இல்லை யார் எந்த கட்சி இயக்க போகுது? திமுக தரப்பை பொறுத்த வரைக்கும் அவன் கேட்டால் இன்னொரு கட்சி விவகாரத்தை தலையிடவே இல்லை. அவங்களுக்கு அவங்க 1000 பிரச்சனை இருக்குது, அது போயிட்டு இருக்கிறாங்க. இதில் வேறு யார் தலையிட முடியும்? முழுக்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய குழப்பங்கள். இவருக்கு வந்து ஒரு ஈகோ இருக்குது. அதனால தான் அவருடைய வசனங்கள் சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாங்க. யார் சொன்னாங்க கால் பழுதாயிடுச்சுட்டு? நீங்கள் நல்லா நீச்சல் அடிங்க, இன்னும் கூட நீச்சல் அடிங்க, காலைல மதியானம் சாயந்தரம் யூடியூப்பில் போடுங்க. அது வேற சார். ஒரு மகனாக இருந்தாலும் அவர் கட்சியோட தலைவர், செயல் தலைவர். நீங்களே சொல்கிறீங்க இப்போ இன்னும் செயல் தலைவராக தான் வச்சுருக்கீங்க அவரை, கரெக்டாக நீக்கலை. அப்போ அந்த செயல் தலைவர்னா அவரை நீங்கள் அசிங்கப்படுத்தக்கூடாதுல்ல. நீங்கள் அன்புமணியை நீங்கள் தனிப்பட்ட முறையில் வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்கள் வந்து நீங்கள் என்ன வேணால் பேசலாம். ஒரு பொது இடத்துல ஒரு கட்சியோட நிர்வாகியாக தான் நீங்கள் அவரை பார்க்கணும். அங்கே வந்து நீங்கள் வந்து அசிங்கப்படுத்துறது, நடக்காது கண்ணு, முடியாது கண்ணு, இதெல்லாம் வந்து அவருடைய மரியாதை ஒரு ஸ்டெப் இறங்கிக்கிட்டே இருக்குது. அது சரியானது இல்லை. நன்றி சார், பல்வேறு விஷயங்களை நிறைவாக பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார்.